பிரைஸ் லார்ட். நம்ம வாழ்க்கையில் அநேக விஷயங்கள் ரொம்ப சீப்பாகவும் ரொம்ப ஃப்ரீயாகவும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அதற்குரிய பலன்கள் மிக பெருசாக இருக்கும். ஆனால் அது விலையில் ரொம்ப மதிப்பு குறைவாக இருக்கிறதாலையோ இல்லை அது விலை மதிப்பு இல்லாமல் இருக்கிறதாலையோ நிறைய காரியங்கள், நிறைய பலனுள்ள பிரயோஜனமுள்ள காரியங்களை வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்தாமல் உதாசீனப்படுத்துறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. அதை செய்து கொண்டிருக்கிறவர்கள் அதிகமாகவும் இன்றைக்கி உண்டுன்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு சொல்லப்போனால் ஒரு சின்ன மேட்ச் ஸ்டிக், ஒரு தீக்குச்சி எடுத்துக்கிட்டால் அதில் விலை பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவு. ஒரு மேட்ச் பாக்ஸோட விலையே ஒரு 2 ரூபா என்னவோ தான். அப்போ அதுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு சின்ன மேட்ச் ஸ்டிக்கோட விலையை கணக்கு பண்ணி பார்த்தா அது ஒரு 5 பைசாவோ இல்லை 6 பைசாவோ தான் இருக்கும். அவ்வளோதான் அதோடய விலையாகவே, அதோட விலை மதிப்பே இருக்கும். ஆனால் அந்த சின்னோண்டு அந்த விலை மதிக்கும் இன்றைக்கி கணக்கில் அது காசை கணக்கு பண்ணவே முடியாது. அப்படிப்பட்ட குறுகிய அந்த மேட்ச் ஸ்டிக்கால் ஒரு தேசத்தை, ஒரு காட்டை எரித்து அழிக்கவும் முடியும். ஆனால் அந்த தேசத்தில் இருக்க பல பேர் அவங்க சாப்பிட்டு உயிர் வாழ்கிறதுக்கு, அவங்கள போஷிக்கிறதுக்கான அடுப்பை பற்ற வைக்கவும் முடியும். விலை மதிப்பு குறைவாக இருக்கணும், இல்லை ரொம்ப மதிப்பு இல்லாமல் இருக்குன்றதுக்காக அது புரோஜனமற்றதுன்ற முடிவுக்கு நம்ம வரவே முடியாது. அதே போல் தாங்க நம்முடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள், முக்கியமாக அட்வைசஸ். இன்றைக்கி பல பேருக்கும் பிடிக்காத விஷயம், இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனுக்கு பிடிக்காத விஷயங்கள் அட்வைஸ் கொடுத்தா அவங்க ஏற்றுக்கிறதும் இல்லை, அதை விரும்புகிறதும் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் வேதத்தின் அடிப்படையில் நம்ம பார்த்தோம்னு சொன்னால், நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள், அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த அட்வைசஸ் அப்படின்றது ஃப்ரீயாக கிடைக்கிறதாலையோ இல்லை ரொம்ப குறைவான விலையில் கிடைக்கிறதாலையோ பல பேர் அதை அலட்சியப்படுத்தாமல், பிரயோஜனப்படுத்தாமல், அதனுடைய பலனை அறியாமல் இருக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்முடைய வாழ்க்கை பயணம் அப்படின்றது எல்லாருக்குமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருஷமும் புதிய அனுபவம் அப்படின்னு சொல்லலாம். அப்போது நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக எல்லாரும் தெரிஞ்சு தான் வாழணும், தெரிஞ்சு தான் இருக்கணுன்றது கட்டாயமும் கிடையாது, அவசியமும் கிடையாது, அது சாத்தியமும் கிடையாது. அப்போ கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய அனுபவசாலிகள் இருப்பாங்க, நம்முடைய நலன் விரும்பிகள் இருப்பாங்க, நம்முடைய திறமைசாலிகள் இருப்பாங்க. ஏன் சில நேரங்களில் நமக்கு தெரிந்த காரியங்களே நம்ம கோபமாக இருக்கும்போது நமக்கு தெரியுன்றத நிலையை மறந்து வாழ்கிற சூழ்நிலை நமக்கு உண்டாகலாம். அந்த நேரத்தில் உண்மையாய் நம்மை நேசிக்கிறவங்க நம்முடைய பலனை நமக்கு நினைவுபடுத்துறதுக்கு கூட அந்த ஆலோசனைகள் உதவி செய்யலாம். அதனால் நிச்சயமாக இங்கே வசனம் சொல்கிற மாதிரி எங்கே ஆலோசனைகள் உள்ளதோ அந்த இடத்துல நம்ம முன்னேறுவதற்காக இல்லைங்க, நம்ம வாழ்க்கையில் விழுந்து போகாமல், சரிந்து போகாமல், நம்ம துளைந்து போகாமல் இருக்கிறதுக்கு நிச்சயமாக மற்றவருடைய, முக்கியமாக அனுபவசாலிகளுடைய இல்லை உண்மையாய் மற்றவர்களை நேசிக்கிறவங்களுடைய ஆலோசனை ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் குழப்பத்தில் இருக்கும் போதோ இல்லை தீர்மானங்கள் எடுக்கும் போதோ உங்களுடைய நலன் விரும்பி யார், சுயநலம் கருதாமல் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவங்க யார், இல்லை தன்னுடைய வாழ்க்கையில் நல்ல அனுபவத்துக்குள்ளே நடக்கிறவங்க யார், அவங்களுடைய வாழ்க்கை உண்மையாக ஒழுங்காக இருக்குதா, அவங்க கடவுளுக்கு பயந்து அவங்க ஒழுக்கமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறாங்கன்னு கேட்டு அப்படிப்பட்டவுடைய ஆலோசனைகளை நம்ம கேட்டு நடப்பதும், தீர்மானிப்பதும், வாழ்க்கையில் பயணிப்பதும் நம்ம விழுந்து போகாமல், சரிந்து போகாமல், தொலைந்து போகாமல் வாழ்வதற்கு மிகப்பெரிய பலனை கொடுக்கிற ஒரு விஷயமாக இருக்கும். இதை புரிந்து கொண்டோம்னு சொன்னால் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம். தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ.